சத்துரு இன்னைக்கு சங்கரிக்கப்படுவானாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால முதலாவது கடிந்து கொள்ளுங்க. சோர்வுகள் எல்லாம் மாறி போகட்டும். கரங்களை தட்டி எல்லாரும் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் வல்லவர் நல்லவர்னு சொல்லி கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மக ஸ்தோத்திரம். குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். விசுவாசத்தோடு எல்லாரும் அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. நாம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. நாம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. சத்தமாய் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவையும் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாய் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலோ
சொல்லுங்க பாப்போம். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. உற்சாகமா மேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாய் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் மாறாதவர் மாறாதவர் என்றும் 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 மாறாத தெய்வம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே கிரியை செய்த அதே தெய்வம் இந்த நாள்ல கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யபடியாய் உன் அருகிலே நல்லவராய் வல்லவராய் அற்புதங்களை செய்கிறவராய் உலாவி கொண்டிருக்கிற தெய்வம். உன் பாளையத்திலே உலாவி கொண்டிருக்கிற தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. பாளையத்தை உலாவி கொண்டிருக்கிற தெய்வமே நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் நாம திறந்து சொல்லுங்க. நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. என் வாழ்க்கையில் நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென் ஆமென். எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் அவன் வாழ்க்கையில நடக்கும். ஆத்துமாவே நீ சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஆண்டவரை பார்த்து சொல்லு, நீ நல்லவரா என் வாழ்க்கையில் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீ நல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில உருவாக்குகிற கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர், உன்னை உருவாக்குகிற கர்த்தர். ஆமென் ஹல்லேலூயா. ஒற்றுக்கு உதவாத உன்னை கையில எடுத்து அநேக ஆயிரங்களுக்கு உன்னை பிரயோஜனப்படுத்துகிற கர்த்தர், உன்னை பிரயோஜனப்படுத்துகிற கர்த்தர். கர்த்தருடைய கரத்திலிருந்து உனக்கான நன்மைகள் இறங்கி வரும். கர்த்தருடைய கரத்திலிருந்து உனக்கான நன்மையை நீ எதிர்பார்த்து காத்திரு ஆத்மாவே. உன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாவதை நீ பார்ப்பாய். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவாந்தர வெளியை தண்ணீர் தாடகமாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா ரஷகலா ரிபலா ரகலா. விசுவாசத்தோடு துதி, விசுவாசத்தோடு துதி. ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தர், நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தர். ஒரு வறண்ட நிலத்தை போல மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல ஒரு தாகத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஆத்மாவே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அவருடைய கரத்தை உன் மேல வைக்கிறார். அவருடைய அபிஷேக தைலத்தை உன் மேல அளவுலா எங்களுடைய ஜபத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாங்கருடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. அல்லது சர்ப்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய மண்டலங்களும் இப்பொழுதே விடுதலையாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக வேண்டிய ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
Hallelujah, hallelujah. Oh, Rabala Rashakaba, Libala Rakalara, Lima Kadarabo Shabala Balibala Baradarabo Shabala Barabara, Urchakabai, எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிங்க. Hallelujah, hallelujah. ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். ஆமென். உன்னை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் இந்த சோதனைன்னு சொல்லி புலம்புகிற ஆத்மாவே, ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி, உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறேன். ஒரு மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணமாய், ஆயிரங்களுக்கு 10,000ங்களுக்கு புரோஜனமுள்ள பாத்திரமாய் உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறேன். அதனால தான் இந்த உபத்திரவா. நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத, நீ பலன்கள், நீ திடங்கள். கர்த்தருடைய புயமே, கர்த்தருடைய புயமே, நீ பலன்கள். இயேசுவின் நாமத்தினாலே நீ பலத்தை பெற்றுக்கொள், உன்னத பலத்தை பெற்றுக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Rabba Rashakama Limala Rakalara. Amen. Hallelujah, hallelujah. விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி தேடு, விசுவாசத்தோடு தேடு. ஆமென். ஹalleluya. உன் சிறையிருப்பு மாறும். உன் குடும்பத்திலே போராடி கொண்டிருக்கிற ஆமென் அந்த ஹாரத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும், அழிக்கப்படும். உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகளை ரட்சிப்பார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆமென். ஹalleluya. Thank you, Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய இரக்கத்துக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா, இரக்கத்துக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய இரக்கம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அரவணைக்கட்டும் ஆண்டவரே. ஒரு தோய்ந்த நிலைமை, சோர்ந்து போற நிலைமைகளை உடைய பாதத்திலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய நிறைவு உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. மௌனமா இராதிரோ, மௌனமா இராதிரோ ஆண்டவரே. எழுந்தருளு கர்த்தாவே, எழுந்தருளு கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பதாக நீர் எழுந்தருள்வீராக. Hallelujah, hallelujah. Oh, Ramala, Rashakala, Rimala, Rakalara. Amen, amen, amen. நாம திறந்து சொல்லு ஆத்துமாவே. ஆமென். எனக்காக எழுந்தருளுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்காக எழுந்தருளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்துக்காக எழுந்தருளுங்க ஆண்டவரே. சத்துரியனுடைய குடும்பத்தை பாழாக்கி போட்டு விட்டாம்பா. ஆண்டவரே என் குடும்பத்துக்காக எழுந்தருளும் என்று சொல்லு. ஆண்டவர் உனக்காக எழுந்தருளுகிறார், உனக்காக எழுந்தருளுகிறார். வான சேனை தூதலோடு கூட உனக்காக எழுந்தருளுகிறார். அக்கினிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு உனக்காக எழுந்தருளுகிறார். ஹalleluya. மக ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. ஓ ராமாலா ரஷகாலாரா. கர்த்தர் எழுந்தருளும் போது உன்னுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆமென், ஆமென். இது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிற காலம். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஜெபி. ஆமென். ஒரு வழியாய் புறப்பட்டு வந்தவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். அப்படிப்பட்ட நேரம் இது. நீ இந்த நேரத்தில் இருக்கிறாய். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே. ஓரி பாலா ஷகபா லிபாலா ரகாலா ரேஷகாலாரா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உன்னை ஒரு யுத்த சன்னராய் நிறுத்தி இருக்கிறார், யுத்த சன்னராய் நிறுத்தி இருக்கிறார். யுத்தத்தில் ஆயத்தமாய், ஆயத்தமாய். ஆமென். ஜெபத்தில் ஆயத்தமாய். நீ சோர்ந்து போகாத வண்ணமாய் யுத்தம் பண்ணும் போது, ஆமென், நீ போராடும் போது உன்னை சுற்றிலும் எழும்பி நிற்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் ஒன்றுமில்லாத வண்ணமாய் ஆமென் சங்கரிக்கப்படுகிறது, ஒன்றுமில்லாதவனமாய் சங்கரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று இல்லாதவனமாய் சங்கரிக்கப்படுகிறது.
O ribala rashakama limala rakala rashakalara lima lamo kadarabo shabalaba laba laba rabara. Amen. சிலுவையில் உண்டான விடுதலை உனக்கு உண்டாகிறது. ஆமென். ஹalleluya. சோர்ந்து போகாத ஆத்துமாவே, ஒரு தரித்திரத்தை மாற்றும்படியாக ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் தரித்திரராய் தொங்கி இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபே, விசுவாசத்தோடு ஜெபே. ஆமென். ஒரு தரித்திரம் மாறும், ஒரு தரித்திரம் மாறும். ஆமென். ஒரு குறைவுகள் நிறைவாகும். இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்காய் கிரியை செய்கிறார், உனக்காய் கிரியை செய்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். உனக்காக வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறது, இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படுகிறது. அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் உனக்காய் கொடுக்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஓரி மலரா ஷகலா ரீமலா ரகலரா. உடைய பிள்ளைகளுக்காக வெண்கல கதவுகள் உடையட்டும் ஆண்டவரே. ஆமென். வான வெண்கலமா இருக்கிறது ராஜா. வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதவனமாய் வான வெண்கலமா இருக்கிறது உடைய பிள்ளைகளுக்கு நேராய். ஆண்டவரே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதவனமாய் பூமி இரும்பா இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, உடைய சிலுவை இரத்தத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. பரிசுத்த பிதாவே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் உம்மை நோக்கி ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, வானம் திறப்பதாக, வானத்தின் பலகை திறப்பதாக, வானத்தின் மதகுகள் திறப்பதாக, பூமியின் ஊற்றுக்கள் பிளப்பதாக, வானத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆமென். வெண்கல கதவுகள் உடைவதாக, இரும்பு தாழ்பாள்கள் முறிவதாக. ஓரி பலரா ஷகலா ரிபலரா கபலரா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் நாவ திறந்து ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். கடந்த நாட்களை நினைத்து நீ புலம்பிக் கொண்டு இருக்காதே. ஆமென். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர், ஆமென், புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர் இந்த யுத்த ஜெபத்திலே உனக்காய் புதிய காரியம் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். நடந்ததை நினைத்து நீ புலம்பிக் கொண்டு இருக்காதே. ஆமென். ஆண்டவரோடு கூட ஜெபி, ஆண்டவரோடு கூட நீ ஆண்டவரை நோக்கி பாரு. ஆமென், ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து ஆண்டவரை நோக்கி பாரு. ஆமென். கர்த்தர் உனக்காய் புதிய வழிகளை திறப்பார், உனக்காய் புதிய காரியங்களை செய்வார். ஓரி மலரா ஷகபாலி பல பல பரடரபோ கடரபோ ஷபல பலி பலபரா. ஆமென், 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 ஹalleluya. ஓ ரிபலரா ஷகலரா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல உன்னத அபிஷேகம் இறங்கி வருகிறது, உன்னத அபிஷேகம் இறங்கி வருகிறது. உன்னதத்திலிருந்து வல்லமை ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள். உன்னதத்திலிருந்து வல்லமை மேல இறங்கி வருகிறது. இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறவரும் ஆகிய நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி. ஆமென், 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 ஹalleluya, ஹalleluya. ஆவியிலே உன்னை புது பலத்துக்குள்ளாய் நிரப்புகிறார், உன்னத பலத்துக்குள்ளாய் நிரப்புகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன்னை அவருடைய அபிஷேகத்தினாலே இடை கட்டுகிறார், இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. ஓ ராபாலா ராஷாகாவாலா ராஷாகாலாரா லிமா லமோ கடரபோ ஷம லம லம ரபரா. ஆமென், 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 ஆமென். இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதோ விடுதலை ஆக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் இப்பொழுதே சிறைப்பட்டதெல்லாம் விடுவிக்கப்படுகிறது. ஆமென். கொள்ளையிடப்பட்டதெல்லாம் மீட்டெடுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது விடுதலையாக்கப்படுகிறது. ஓ பொல்லாத ஆவியே, இதுவரை பலவந்தம் செய்து கொள்ளையிட்ட எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மீட்டெடுக்கிறோம், நாங்கள் மீட்டெடுக்கிறோம் ஆண்டவரே.
ஓ ரிபாலபா லிமலா ரஷகலாரா. ஆமென் 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 ஆமென். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீங்கல்லப்பா. அந்த வார்த்தையின் படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வழக்காடுவீராக, வாதாடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் சொன்னீரீங்க ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த வார்த்தையின் படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்படுவதாக, ரட்சிக்கப்படட்டும். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மகு ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. ஆமென் ஹல்லேலூயா. ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம். ஆமென். உன் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல ஓங்கி வளருகிறத நீ பார்ப்பாய். ஆமென். பிள்ளைகளை குறித்து அதிக பாரப்படுகிறாய் அல்லவா? இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபி. உன் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல ஓங்கி வளவார்கள். ஆமென் ஆமென் ஆமென். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஜெபி. அந்த வசனத்தை பிடிச்சு ஜெபி. ஆமென் ஆமென் ஆமென். அந்த வசனத்தின்படியாக உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு மனுஷனுடைய போதனை அல்ல ஆண்டவரே, உம்முடைய போதனை ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஓரி பலபலி மலர ஷகலரி மலர கலரா. ஆமென் 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 ஆமென். கர்த்தரை தேடுகிற ஜனமே, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் உனக்கு அவருடைய ஆமென் அளவில்லாத வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென். நன்றி தகப்பனே. ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடவா. இதுவரை உன் கைகளின் பிரயாசத்தை சத்துரு விழுங்கி கொண்டிருந்தா, பொல்லாங்கன் விழுங்கி கொண்டிருந்தா. ஆமென். வீணாய் செலவுகள். ஆமென். இந்த நாள் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ சாப்பிடுவாய். உன் பிள்ளைகள் சாப்பிடுவார்கள், உன் தலைமுறை சாப்பிடும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமென் ஆமென் ஆமென். அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார். உன் வியாதிகள் உன்னை விட்டு ஓடி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓரி மலர ஷகபலி மலர கலர ஷகபலி மலர கலரா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரிபா லபோ கெடரபோ ஷகபலர ஷகலரா. புதிய கிருபைகளை கேட்டு பெற்றுக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. புதிய கிருபைகளை கேட்டு பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஓ ரிபா லமோ கெடரபோ ஷபலப லிப லபரபரா. அநேகருடைய வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே மறைகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய தழும்புள்ள கரத்தை நோக்கி பார். அவருடைய தழும்புள்ள கரத்திலிருந்து உனக்கு விடுதலை உண்டாகிறது. ஆமென். தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியாய் இயேசுவின் தழும்புகளினாலே நீ சுகமாகிறாய், நீ சுகமாகிறாய், நீ சுகமாகிறாய். ஆமென். சுகமாகிறாய். கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். இப்பொழுது சுகத்தை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை பெற்றுக்கொள். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரபா லரா ஷகபா லிமலா ரகலாரா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உனக்கு பொல்லாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆமென் சத்துருக்கள் ஆமென் பல விதத்தில் உனக்கு திட்டம் போட்டாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதைவன் கூடாரத்தை அணுகாது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது. உன் வீட்டில் தேவ தூதர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்த
கூடாரத்தை இறக்கிறார். வாதை கூடாரத்தை அணுகாது. ஆமென். வீட்டு வாசல்ல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இனி சாத்தான் தொட முடியாது. வீட்டை தொட முடியாது. இனி சங்கார தூதனும் குடும்பத்தை தொட முடியாது. பிள்ளைகளை தொட முடியாது. பிள்ளைகளை சுற்றிலும் தேவ மகிமை, தேவ அக்கினி, ஆமென், தேவ மதில். ஆமென். கரங்களை தட்டி பரலோக தேவனை மகிமைப்படுத்துங்க. ஓ ரீபாலாபா லீமாலாபா ரஷகாலா ரீமாலா ரகாலாரா. உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை தூதர்கள் கையில ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமே. இந்த வசனத்தின் படியை ஆண்டவரே, இன்னைக்கு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, ஆமே, தேவ தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்களாக. நீர் சொல்லி இருக்கிற வசனத்தின் படியாய், ஆமே, தேவ தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உடைய பாதுகாப்பு வெளிப்படட்டும். இனி சத்துரு கை போடுவது இல்லை. பொல்லாங்கன் கை போடுவது இல்லை. விழுந்து போன தூதனுடைய ஆவிகள் கை போடுவது இல்லை. அல்ல சர்ப்பத்தின் ஆவிகள் கை போடுவது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம். கர்த்தருனை அபிஷேகிக்கிறார். எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே உன்னத அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஓரி பாலா ராஷக மாலி மாலா ராஷக பாலா ராஷக மாலி மல பல பரடரபோ ஷபல பல பரபரா. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரா. ஆமென். சிங்கத்தின் மேலோ வீரியன் பாம்பின் மேல நீ நடந்து வாழ சிங்கத்தை வாழ சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். ஆமென். மிதித்து போடுவாய். ஆண்டவருடைய கரம் உனக்காக வெளிப்படுகிறது. ஆமென். ஹalleluya. ஓ ராஷாகாமா லிமாலா ரகாலாரா. ஆண்டவருடைய கரம் உனக்காக வெளிப்படுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஆமென். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க பாப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு
கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய இயேசு கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. உன்னை கரம் பிடித்த தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஓ ரஷகமலி மல ரஷகலாரா. ஆண்டவரே மக ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபல ரஷகம லிமல ரகலரா லிபா லபோ கடரபோ ஷபலப லபரபரா. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் அப்படி அந்நிய பாஷை பேசி துதிங்க. ரீபாலா ரஷகம லிமல ரகலரா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மக ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு நாம் யோசிக்க கூடாது. என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை யாரெல்லாம் நம்புறீங்க? நம்புறவங்க அப்படியே முடிந்தால் முழங்கால் படியிட்டு முதலாவது 2 கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆயத்தமாக. சிந்தையை சிதற விடாத. இந்த சத்தம் கேட்டு தூரத்தில் இருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, எத்தனையோ மனிதனுடைய உதவியை நீ நாடி இருக்கலாம். எல்லாவற்றிலும் நீ தோல்வியை தான் சந்திச்சிருப்ப. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து காலத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி, இந்த ஆபத்து நேரத்தில் தப்புவிக்க யாருமே இல்லை என்று சொல்லி இந்த ராத்திரி வேளையில் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நீ ஒரு விசை சத்தம் உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பி. கூப்பிட ஆரம்பி. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டது போல உன் நாவை திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. வாங்கப்பா இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்காக வாங்க ஆண்டவரே சொல்லுங்க. என் ஆண்டவரும் இரட்சகரமாயிருக்கிறவரே எனக்காக வாங்க ஆண்டவரே சொல்லி கூப்பிடு. நீ கூப்பிட கூப்பிட அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வா. அவர் செய்வா. மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பா. இருக்கிறேன் என்று சொல்லி உத்தரவு கொடுப்பா. அவர் உத்தரவு கொடுக்கும் போது உனக்கு நேராக இருக்கிற வானமே திறந்திருக்கும். உனக்கு நேராக இருக்கிற வானம் திறந்து மகிமையா எழுந்தருளே, மகிமையா எழுந்தருளே அவருடைய வல்லமையினால் அவரை நிறைப்பார். ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ராபாலா ரஷகபா லேபாலா ரகலாரா. இப்ப எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. இருக்கிற பலத்தோடு கரங்களை தட்டி ஜெபிங்க. எப்படி ஜெபிக்க தோன்றுகிறதோ ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஓ ரிபா லபோ கெட ரபோ கெடரா
ஷகலரா ரீபாலா ரஷகமா லிபாலா ரகமாலாரா லிபா லபோ கெடரபோ ஷபலப லிபலபரா. வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உன்னத வல்லமை வெளிப்படட்டும். இப்பொழுது வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற பிதாவே. ஹalleluya ஹalleluya. ஓ ரபாலா ரஷகலாரா. மறுஉத்தரவு அருளி செய்யப்பா, மறுஉத்தரவு அருளி செய்யப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மறுஉத்தரவு கொடுப்பீராக, மறுஉத்தரவு கொடுப்பீராக. ஆமென். அக்கினினாலே உத்தரவு கொடுக்கிற தெய்வம், அக்கினினால உத்தரவு கொடுக்கிற தெய்வம். பரிசுத்த அக்கினியாய் உன் மத்தியிலே இறங்குகிறார், பரிசுத்த அக்கினியாய் உன் மத்தியிலே இறங்குகிறார். உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும்படியாய் பரிசுத்த அக்கினி உன் மேலே இறங்கி வருகிறது. விட்டு கொடுத்து ஜெபி ஆத்துமாவே, கர்த்தருடைய கரம் உன் மேல் அமருகிறது. ஓ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உனக்கு உத்தரவு கொடுக்கிறார், உனக்கு உத்தரவு கொடுக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கிற இடம் முழுவதுமாய் அக்கினி, ஜெபித்துக் கொண்டிருக்கிற இடம் முழுவதுமாய் பரிசுத்த அக்கினி ஓ நிரம்புகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற பிதாவே, ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆளுகை செய்வாராக. ஓரி பாலாரா ஷகபா லிபாலா ரகபாலாரா ஷகலாரா லிபா லபோ கெடரபோ ஷபலப லிபலபரா. சத்துருக்கள் உன்னை கொண்டு பயப்படும் விதமாய், சத்துருக்கள் உன்னை கண்டு பயப்படும் விதமாய் கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய வல்லமை. ஆமென் ஆமென் ஆமென். இனி சத்துருக்கள் உன்னை கண்டு பயப்படும். ஆமென் ஆமென். விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நீ பிறருடைய விடுதலைக்காக ஜெபிப்பாய், பிறருடைய விடுதலைக்காய் ஜெபிப்பாய். உன் குடும்பத்தின் விடுதலைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நீ ஆமென் பிற குடும்பங்களுடைய விடுதலைக்காய் நீ ஜெபிப்பாய். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினாலே உன்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார், விடுவிக்கிற ஆவியானவர் நிரப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன்னத அபிஷேகம் உன் மேல கரை புரண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஓரி பலபரா ஷகலாரா. முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல. ஆமென் ஆமென் ஆமென். மூழ்கி மூழ்கி மிதக்கத்தக்கதாய், மூழ்கி மூழ்கி நீந்தத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆமென் ஆண்டவர் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். புதிய கிருபைகள் செயல்படுகிற நேரம், புதிய கிருபைகள் செயல்படுகிற நேரம். ஆமென். சத்துருக்களை துரத்தும்படியான ஒரு ஆயுதமாய், சத்துருக்களை துரத்தும்படியான ஒரு ஆயுதமாய் உன்னை ஆண்டவர் உருவேற்படுத்துகிறார், உருவேற்படுத்துகிறார். ஒரு அபிஷேகிக்கிறார், அபிஷேகிக்கிறார். ஒரு கைகள் அக்கினி இறங்கி வருகிறது, ஒரு கைகள் அக்கினி இறங்கி வருகிறது, ஒரு கைகள் அக்கினி இறங்கி வருகிறது. ஆமென். ஓ ராக்கமோ கெடரமோ ஷமலம லமரமரா. ஒரு நாவல் அக்கினி இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. உன் கைகள் ஆவி ஆத்ம சர்வ முழுவதுமாய் பரிசுத்த அக்கினி அசுத்த ஆவிகளை துரத்தத்தக்கதாய், பிசாசுகளை துரத்தத்தக்கதாய். ஆமென். பரிசுத்த அக்கினி சத்துருக்களை சிதறடிக்கத்தக்கதாய் பரிசுத்த அக்கினினாலே உன்னை நிரப்புகிறார். ஓ ரிபா லபா 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 ரபோ ஷபா லபா லிபா லபா ரெடரா லீபாலா ராகாபா லாரா ஷாகாலாரா. கர்த்தருக்கு காத்திருக்கிற உன்னை ஆண்டவர் கழுகை போல சட்டைகள் எடுத்து எழும்ப செய்ய போகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆத்மாவே, நீ சத்துருக்களின் பிடரியை, சத்துருக்களின் பிடரியை பிடித்து எறிவாய். சத்துருக்களை சங்கரிக்கும்படியாய், சத்துருக்களுக்கு முன்பதாய் ஒரு யுத்த ஆயுதமாய், யுத்த குதிரையாய் கர்த்தர் உன்னை நிறுத்துகிறார், நிறுத்துகிறார். வெண்கல வில் வளையும்படி உன்னுடைய புயங்கள் யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்படுகிறது. உன்னுடைய புயங்களை கர்த்தருடைய பட்டயா, உன்னுடைய புயங்கள்ல கர்த்தருடைய பட்டயா. ஆமென். பெற்றுக்கொள் அதிகாரத்தை, பெற்றுக்கொள் அதிகாரத்தை, பெற்றுக்கொள். நீ கட்டுவது எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆமென். ஓ ராமா லீமாலா ராகாலாரா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை மேல் ஆவியானவர் வைக்கிறார், இன்னைக்கு வைக்கிறார். இந்த தொடர் ஜெபத்திலே இந்த நாள்ல வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்துக்காக நீ ஜெபிக்கும்படியா உட்கார்ந்து இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை மாத்திரமல்ல, அநேக குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை உடைக்கும்படியாக உன்னை நான் இந்த இடத்தில் அமர பண்ணி இருக்கிறேன், உன்னை அமர பண்ணி இருக்கிறேன். இந்த ஜெபத்தில் தரித்திருக்கிற ஓ மேல ஆமென் சத்துருக்களை சிதறடிக்கிற ஒரு அபிஷேகத்தை வைக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் ஓ திருவிழா பற்றுகிறார்.
சொல்லுகிறார், நான் வைக்கிறேன் ஆமென் சத்துருக்களை சிதறடிக்கிற அபிஷேகம். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே சுதந்தரித்துக்கொள், இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஓ ரீமாலாமா லீமாலா ரஷாகாபா லீமாலா ராகாலாரா. ஆவியில ஒரு விடுதலை, ஆவியில விடுதலை, ஆவியில விடுதலை. இயேசுவின் நாமத்தினால் ஆவியில விடுதலை உண்டாகிறது. இனி சத்துருவனை கட்ட முடியாது. ஆத்மாவே சத்துருவனை கட்ட முடியாது. அந்தகார சங்கிலியினாலே சத்துருவனை கட்ட முடியாது. உன் நரம்பு மண்டலங்களை கட்ட முடியாது. உன் எலும்பு மண்டலங்களை கட்ட முடியாது. இப்பொழுது ஆண்டவர் விடுவிக்கிறார், ஆண்டவர் விடுவிக்கிறார், பரிசுத்த ஆண்டவர் விடுவிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓரிமலா ரகலா ரிஷபா லபா 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 ரடரபோ ஷபா லபா லபா ரடரா ரிபாலா ரஷகபா லிமலா ரகலாரா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஆமென் 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 ஆமென். தேவ மகிமை வெளிப்படுகிற இடத்திலே அற்புதம் நடக்கும். நீ ஜெபித்து கொண்டிருக்கிற இடம் முழுவதுமாய் தேவ மகிமை மூடி இறக்கிறது, தேவ மகிமை மூடி இறக்கிறது. விசுவாசத்தோடு ஜெபி, விசுவாசத்தோடு ஜெபி. ஆமென். தேவ மகிமை வெளிப்படுகிற இடத்தில் அற்புதம் அற்புதம் அற்புதம். ஆமென் ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் ஆமென் ஆமென் உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாங்கனுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. ஓ ராகபோ கெடரபோ ஷபலம லிமலபரா லிமாலா ராகாலாரா. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கை வல்லமை, ஆண்டவருடைய கை வல்லமை. கர்த்தருடைய ஆவியானுடைய விரல் உனக்காக நீட்டப்படுகிறது. வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுகிறது. வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுகிறது. ஏவி விடப்படுகிற ஏவல் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற பொறாமை எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. ஓ ராபலா ராகபோ கெடரபோ ஷபலப லிமலப ரபரா. ஆமென் ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உனக்கு ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென், வாக்கு கொடுக்கிறார். ஆமென் ஹalleluya. ஓ ரீமாலா ராகபலா ரஷகலாரா. இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி நீ ஆச்சரியமாய் பார்ப்பாய், ஆச்சரியமாய் பார்ப்பாய். ஆமென் ஆமென். ஆச்சரியமாய் பார்ப்பாய். அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை உனக்கு ஆண்டவர் காண செய்ய போகிறார். விசுவாசித்தால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. ஹalleluya. தூர தேசங்களில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய ஆளுகை வெளிப்படுகிறது, ஆண்டவருடைய ஆளுகை வெளிப்படுகிறது. ஆமென். கடல் தாண்டி இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய கரம் வெளிப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது ஊன்றி பாய்கிறது. எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமென் ஆமென் ஆமென். இந்த ஜெபத்தின் மூலமாய் ஒவ்வொரு குடும்பங்கள் விடுவிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களில் இருக்கிற சாப கட்டுகள் உடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெல்வெளித்துக் கொண்டிருக்கிற பந்தனங்கள் அழிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே பாரம்பரிய வல்லமைகள், எல்லா செய்வனையின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு செயலிழந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்கி ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தேவனுடைய மகிமை குடும்பங்கள் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருக்கு முன்பதாய் முழங்கால் யாவும் முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கும் போது, தேடும் போது ஆமென், சத்துருக்களையும் சமாதானமாகும்படியாய் செய்கிற கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்காய் கிரியை செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 25வது நாள் ஜெபத்திலே ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அநேகரை ஆவியிலே உயிர்ப்பித்து
ஆமென். கர்த்தர் நிறைத்து குடும்பங்களை கர்த்தர் விடுவித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமாய் தேவ சமூகத்தில் இணைந்திருப்போம். ஆமென். நாம இணைந்து ஜெபிக்க வருகிற 29ஆம் தேதி விடுதலை கூடுகளை இன்னும் கர்த்தருடைய வல்லமையான கிரியைகளை பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்து உபவாசத்தோடு கர்த்தருடைய கிரியைக்காக ஆமென் எதிர்நோக்கி நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிற வருகிற சனிக்கிழமை 29ஆவது தேதியில ஆவியானவர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆமாம். ஆனாலும் நீங்களும் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்களுக்கு உரிய எல்லா மிருக ஜீவன்களும் ஆமென் தாகம் தீர்க்கப்படும்படியாக பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சகரியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய இருதயம் இப்போ ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக கூட ஒரு சகோதரிகிட்ட பேசினேன். என் புருஷனை என்னால் மாற்ற முடியலை, நான் அவரை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து போகிறேன், அவர் அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெறலை, எனக்கே விசுவாச வாழ்க்கை குறைவுபட்டுட்டே இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி மாறவே இல்லை ஆண்டவரே. எத்தனை நாட்களாக இந்த வியாதியோடும் போராட்டத்தோடு நான் கஷ்டப்படுகிறேன், மருந்து மாத்திரைன்னு ஓடிட்டே இருக்கிறேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பிசாசின் போராட்டம், எவ்வளவா நான் போராட்டத்தில் நெருக்கப்படுகிறேன், போராட்டம் வரும்போதெல்லாம் நான் சோர்ந்து போறேனே. ஆவியானவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, செருபாபேலுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். செருபாபேல் என்றால் யார்? கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கென்று அபிஷேகிக்கப்பட்டவன், முத்திரை மோதிரமாய் வைக்கப்பட்டவன், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று வேறு பிரித்து எடுக்கப்பட்டவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற, செருபாபேலே, பெரிய பர்வதம் எல்லாம் உனக்கு முன்பதாக சமபூமி ஆகும். உங்க பிள்ளைகள் மனம் திரும்பணும்னு விரும்புகிறீங்களா? உங்க பலத்திலோ உங்க பராக்கிரமத்தினாலோ அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். உங்க குடும்பத்தில் குடிவெறியில் இருக்கிறவங்க மீட்கப்படணும்னு விரும்புகிறீங்களா? உங்க பலத்தில் உங்க பராக்கிரமத்தில் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். வியாதிகள் மறையணும்னு விரும்புகிறீங்களா? வியாதி நீங்கி சுகமாய் வாழணும்னு விரும்புகிறீங்களா? ஓ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவராலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று. அப்போ குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் போராட்டம் முடிவுக்கு வரணும்னா ஆவியினாலே ஆகும், ஆவியானவராலே ஆகும். ஆமே. பிதாவாகிய தெய்வம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார்.
எனவே அவர் நன்மை செய்கிறவராயும் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் செயல்பட துவங்கும் போது வியாதிகள் மறையும். ஆமே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து முதற் பேரானவராய் எழும்ப பண்ணின அதே ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறார், நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அநேகரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ மாம்சத்திலே முடிக்க போகிற? ஆவியில ஆரம்பம் பண்ணின என் மகனே, மாம்சத்திலேயாவும் ஆவிக்குரிய ஜீவியம் முடிய போகுது. நீ ஆவிக்கென்று விதைப்பாயானால் ஆவிக்கென்று நித்திய ஜீவனை அறுப்பாய். மாம்சத்திற்கென்று விதைக்காதே, மாம்சத்தில் செயல்படாத, ஆவியில நிறைந்து செயல்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண், நம்முடைய செவி, நம்முடைய இருதயத்திலே அவைகள், ஆனால் ஆவியினாலே அவைகள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் எதுக்கு ஆவியானவர் நமக்கு முன்பதாக வைக்கிறார்னா, ஆவியானவரால் நிரப்பப்படணும். சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டது போல இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவராலே, அவருடைய சந்தோஷத்தினாலே இன்றைக்கு நிரப்பப்படணும். உங்க பலத்தினால், உங்க பராக்கிரமத்தினால மாற்ற முடியாததை தேவனுடைய ஆவியினாலே இன்றைக்கு மாற பண்ணணும். யாரும் மாம்சத்தில் இருக்காதீங்க, யாரும் மாம்சத்தில் ஜெபிக்க வேண்டாம், ஆவியில ஜெபிக்க துவங்குங்க. ஆவியில ஆரம்பம் பண்ணின நீ இன்றைக்கு ஆவியானவராலே நடத்தப்படு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என்னுடைய ஆவியினாலே நீ நடத்தப்படு. உன் மாம்ச சிந்தையோடு இருக்காத. உன் மாம்ச சிந்தை மரணத்துக்கு ஏதுவாய் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆவியானவர் உன்னிலிருந்து செயல்படுகிறது, அது சமாதானமா இருக்கும். ஆவியானவர் உங்களிடத்தில் பேச துவங்குவது, ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஜெபிக்க வைப்பது, அது ஜீவனும் சமாதானமுமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு மாத்திரம் முழுவதுமாக இடம் கொடுங்க. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க மிருக ஜீவன்களும் தாகம் தீர்க்கப்படும்படியாக உன் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நான் நிரப்ப விரும்புகிறேன். நீ வெறுமையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற, நீ வெறுமையாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற. ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நான் நிரப்ப போகிற இடம் கொடு, உன்னை நான் நிரப்ப போகிற இடம் கொடு. ரிகாபா லீதரபா சந்தரரா ரிகபலப ரப்தனோதனா. பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. நிரப்புகிறவர் நிரப்புகிற ஆவியானவரே, ஓ ஒரு கையளவு மேகம் பிள்ளைகள் மேல வந்து அமரட்டும். அமேன். இன்றைக்கு ஒரு கையளவு மேல அமேன் நம்முடைய ஜனத்தின் மீது வந்து அமருவதாக. பெருமழை ஊற்றப்படட்டும், நிரப்பப்படட்டும், ஆவியில நிரப்பப்படட்டும். நாங்கள் ஆவியில நிற்கிறோம் ஆண்டவரே, ஆவியில யுத்தம் செய்ய நிற்கிறோம், ஆவியில ஜெபிக்கும்படியா நிற்கிறோம். எப்பொழுதும் எல்லாவித விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை தேவனுக்கு வெளிப்படுத்து. ஆத்துமாவே ஆவியானவர் நிரப்ப துவங்குகிறார். ரிகாபா தீபாலா ஷிகாராதானா ரிகாபாபா ரிகவரவ
ரீகபரபரபரவா. ஆமே ஆமே. வியாதிகள் மறைகிறதை காண்பீர்கள். இன்றைக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வியாதிகள் மறைகிறதை காண்பீர்கள். ஆமே. சோர்வுகள் நீங்கி போகிறதை காண்பீர்கள். உற்சாகத்தின் ஆவியானவர் உன்னை அளவில்லாமல் நிரப்ப துவங்குகிறார். கரம் தட்டி கைகளை தட்டி அப்படியே விட்டு கொடுத்து ஜெபிக்க துவங்குவோமா? ஓ ரிபலதர பல சிகர பலரா ரிகவரவரவரவரவ ஷபரவரதரா ரிகமனோ தந்தரதனகசியாத்தனரோ ரீவல் பௌடமனோ. ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் உடைவதாக, எல்லா சபிக்கப்பட்ட கிரியைகளும் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. ஆவிலே விடுதலை உணர விடாதபடி கட்டுகிற அந்தகாரங்கள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. இப்பொழுதே நீ விடுவிக்கப்படுகிறாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலமாய் நிரப்புகிறதை காண்கிறாய். ஒரு பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. ஓ கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் உன்னை நிரப்புகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய பிரசன்னம். ஆமே. சர்வ வல்லவருடைய தேவனுடைய பிரசன்னம். ரிபல் அதிகபா ரிபரபரபோஷே ரிகபரபரவா. அந்தகாரங்களுக்கு முடி உண்டாவதாக. ஆமே. ஆவியானுடைய விரல் நீட்டப்படுவதாக. கர்த்தருடைய கரம் நம்முடைய ஜனத்தை நிரப்புகிறபடிய ஸ்தோத்திரம். பலத்த அபிஷேகத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை ஆவியானவர் நிரப்புகிறபடிய ஸ்தோத்திரம். அசுத்தங்களுக்கு முடி உண்டாகட்டும். வியாதிகளுக்கு பாவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே முடி உண்டாகட்டும். ஓ ரகதர பலரா ரிகவர தீரவரபோ சந்துராதர ரகசியாத்தனரா ரிகவரவரவரபோஷே ரங்கமனதுரகம் சியாத்தனரோ ரிகபலபோ ரப்தலவரபௌரியா ரீ ரச்சஸ் கைடக ரகதானோ ரிகபல் பௌடமனோ ரிகபல் பௌடப்தனோத ரகசியா ரிகபல் பௌடமனதரா. ஜெபித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உன்னை காண்கிறார். கர்த்தர் உன்னை காண்கிறார். கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது. அபிஷேகிக்கப்பட்ட செருபாபேலை கர்த்தருடைய கண்கள் கண்டது போல. ஆமே. பூமி எங்கு முழாவி சுற்றி திரிகிற கர்த்தருடைய கண்கள் செருபாபேல் கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் கண்டது போல. ஓ அபிஷேகிக்கப்பட்ட ஆத்துமாவே, கர்த்தரால் வேறு பிரிக்க எடுக்கப்பட்ட ஆத்துமாவே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தருடைய கண்கள் உன்னை காண்கிறது. திரும்பவும் உன் ஆவியை அவர் எழுப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எழுப்புகிறார். எழும்பு எழும்பு சீயானே, வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. இதோ சமீபத்திலும் தூரத்திலும் கிரியை செய்கிற வல்லமை உள்ள ஆவியானவர் தூரத்தில் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை தமது ஆவியினாலே நிரப்புகிறார். ஆமே. இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, கர்த்தருடைய ஆவியானவராலே நீ இப்பொழுது நிரப்பப்படுகிறாய். இப்பொழுது நிரப்பப்படுகிறாய். இப்பொழுது நிரப்பப்படுகிறாய். ரிகாபா லீதலாரே ரிபாலதானே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும்படியாக காற்றானது 4 திசைகளிலிருந்து புறப்பட்டு உலர்ந்த எலும்புகளுக்கு ஊடாய் பாய்ந்தது போல கர்த்தருடைய ஆவியானவர் தமது வல்லமை உள்ள அபிஷேகத்தினாலே உலர்ந்து போயிருக்கிற உனக்குள்ளாய் வந்து அமருகிறார். ஓ ரிகபரபரபோஷே. நிரப்பப்படுகிறாய் நிரப்பப்படுகிறாய். சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலோ வல்லமையினாலோ நிரப்பப்பட்டது போல ஜெபிக்கிற ஆத்துமாவே, கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறார் நிரப்புகிறார். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ ஆவியிலே முடிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஓ ரகபல தீபலா ரிகவரவரவரவோ சந்துராதனரா. ஸ்தேவான் கல்லெறியும் போதும் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஆவியில நிறைந்து முடிக்கிறான். ஆவியில நிறைந்து முடிக்கிறான். ஆவியில ஆரம்பம் பண்ணின நீ உன் மரணம் வர நீ ஆவியில நிறைந்து முடிக்கணும். ஆவியில நிறைந்து முடிக்கணும். உன் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால உனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மெழுகு போல உருகி போகிறது. ஆமே. செருபாபேலே, அபிஷேகிக்கப்பட்டவனே, பெரிய பர்வதம் உனக்கு முன்பதாக எம்மாத்திரம். உனக்கு முன்பதாக எந்த காரியம் மலை போல நிற்கிறது. எந்த கோலியாத்து நின்று கெர்ச்சித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார்
சொல்லுகிறார், என் ஆவியினாலே நான் முடிய பண்ணுகிறேன், என் ஆவியினாலே முடிய பண்ணுகிறேன். அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் முடிய பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உன்னை இன்றைக்கு நிரப்ப விரும்புகிறார். ஒரு புதிய மகிமை உன்னை நிரப்ப துவங்குகிறது. ஆவியானுடைய வல்லமை உன்னை நிரப்புகிறது சகோதரி. கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. கர்த்தருடைய கை வல்லமை உன்னை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை உன்னை நிறைத்து கொண்டிருக்கிறது. உன் ஆவியிலே வல்லமையாய் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ரிகபலாதி ரிகபரவலவ சத்துராதனரா. ஓ ஹalleluya ஹalleluya. தடைகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக, எல்லா அசுத்தங்களும் விலகுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்கிறது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு நிரப்ப துவங்குகிறார். உன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடையும்படியாக, உன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடையும்படியாக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார், 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 நிரப்பப்படுகிறார். ஆவியானுடைய தெய்வீக வல்லமை, ஆவியானுடைய பரிசுத்த வல்லமை, அக்கினி வல்லமை, அக்கினி அபிஷேகத்தின் மகிமை. ஓ ரக்கதலரலே கேரனரா. சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை பலமாய் நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் அவர். பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் அவர். ஹalleluya ஹalleluya. ஒரு மனிதன் தண்ணீருக்குள்ளாய் முழுவதுமாக எப்படி முக்கப்படுகிறானோ, எப்படி மூழ்கிறானோ, அதே போல ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரால நீங்க மூழ்கப்படணும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க மூழ்கி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜலத்தை போல உங்களை நிறைத்திருக்கணும், 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 நிறைத்திருக்கணும். நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லமை உள்ளவர். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியில ஆரம்பம் பண்ணினா ஆவியில முடிக்கணும். ஆவியானவரால இப்போ நம்ம நடத்தப்படணும். இப்போ இந்த நிமிடம் நம் வாழ்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படணும். வசனம் தெளிவாய் பேசுகிறது. உன்னுடைய பலத்தினாலோ உன்னுடைய பராக்கிரமத்தினாலோ எதுவும் ஆக போறதில்லை, அவருடைய ஆவியினாலே தான் ஆகும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்களும் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் ஆவிக்கென்று விதைக்கிறார்கள். மாம்சத்துல சில காரியத்தை செய்யணும்னு நம்ம நினைத்தோம்னா நம்ம தோற்று போவோம். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க செய்கிற காரியம், ஒருவேளை உங்க புருஷன் குடிகாரரா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் பாவத்துல இருக்கலாம், ஆனாலும் உங்க இருதயம் எப்படியாவது என் புருஷன் மனம் திரும்புவார், ஆவியானவர் அவரை திருத்துவார், ஆவியானவர் எனக்காக செயல்படுவார் என்று உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து உன் வாழ்க்கையை நடத்த துவங்குவாய். ஆனால் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபத்திலும் உபவாசத்திலும் உன்னுடைய வாழ்விலும் நீ செயல்பட துவங்குவாய். ஆனால் அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில ஆரம்பம் பண்ணினவங்க இப்ப மாம்சத்துல நின்னுட்டு என்ன செய்யன்னு தெரியல ஆண்டவரே, இந்த காரியம் எப்படி முடியுமோ எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய காரியம் என்னமாய் முடியுமோ தெரியலே அப்பா, இந்த வியாதியில நான் கஷ்டப்படுகிறேனோ, நான் மரணித்து போவேனோ, இப்படி மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கிறதுனாலே அதிகமாய் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்திலேயே முடிக்க போறீங்க? ஓ, இன்றைக்கு ஆவியானவர் நிரப்புகிறார்.
நிரப்புகிறார். யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆவியானவர் நிரப்புகிறார். சோர்ந்து போனாயோ கலங்காத, என் ஆவியினாலே நிறைத்து உன் வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை காண பண்ணுகிற, உனக்காக ஒரு அற்புதத்தை காண செய்கிற. நீ காட்சியும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா உனக்காக உன் குடும்பத்திற்காக பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும். ஆமே, அவர் நிறைக்கிறத காண்பார். அவர் எப்படி செய்கிறார், யாரை கொண்டு செய்கிறார், எதின் மூலமாக செய்கிறார் என்று நீ அறிய மாட்டாய். ஆனால் அவர் செய்து முடிக்கும் போது என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லுவாய். அவர் செய்து முடிக்கும் போது என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லுவாய். ஆவியில பலன் கொள் ஆத்துமாவே, ஆவியில பலன் கொள், ஆவியில பலன் கொள். அப்படி இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம், முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஆமென். யாரு சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் அப்படி ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அடுத்து அவர் நடத்த துவங்குவார், அடுத்து அவர் உங்களுக்கு தரிசனங்களை காண்பிக்க துவங்குவார், அடுத்து உங்க இருதயத்தை அவர் தைரியப்படுத்த துவங்குவார். அபிஷேகிக்கப்பட்ட செருபாபேல கர்த்தரை அழைத்து திடன்கொள், ஓ உன்னை கொண்டு துவங்கினத உன் கரத்தினாலதான் முடிப்பேன்னு சொல்லுகிறாரு. ஆமென், ஆமென், ஆமென். உன்னை கொண்டு நான் துவங்கினத உன்னை கொண்டுதான் முடிப்பேன். ஏன்னா அபிஷேகிக்கப்பட்டவனை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். ஓ, கர்த்தரால் வேறு விதித்து எடுக்கப்பட்டவர்களை ஆசையாய் பார்க்கிறார் கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய 7 கண்கள் அபிஷேகிக்கப்பட்டவனை சந்தோஷமாய் பார்க்கிறது. திரும்பவும் ஒரு மகிமை. இந்த 25வது நாளிலே மறுபடியும் ஒரு மகிமை. ஹல்லேலூயா. திரும்பவும் ஒரு உன்னத மகிமை. ஓ ஹல்லேலூயா. திரும்பவும் ஆவியானவருடைய பலத்த மகிமை. ஓ, அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பானவர் யார்? ஓ ஹல்லேலூயா. ஓ, தேவன் தம்முடைய ஆவியினாலே வானங்களை அலங்கரித்தாராம். அதே ஆவியினாலே இன்றைக்கு சில குடும்பங்களை அலங்கரிக்க போகிறார். ஜெபித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, கர்த்தருடைய ஆவியானவர் உன் வாழ்க்கையை அலங்கரிக்க போகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் செப்பனிடுகிறார். உன் குடும்பத்தை அவர் சீர்படுத்துகிறார். ஆவியானவர் அவர் சீர்படுத்துகிறவர். ஆமே, ஒழுங்கின்மைகளை வெறுமைகளை மாற்றி போடுகிறவர், நிறைவான அனுபவத்திற்கு நேராய் நடத்துகிறவர். இதோ உன் குடும்பத்தை நீ விசாரிக்கும் போது அதில் யாதொரு குறைவையும் காண மாட்டாய். ஏனென்றால் இந்த ராத்திரி நேரத்திலே கர்த்தருடைய ரகசிய செயல் உன் குடும்பத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி நேரத்திலே ஆவியானவருடைய ரகசிய செயல் உன் குடும்பத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. காற்றானது இந்த திசையிலிருந்து வருகிறது என்று, இந்த திசைக்கு செல்கிறது என்று மனுஷன் அறியாதிருக்கிறது போல ஆவியானவர் செய்கிறதை, ஆவியானவர் நடத்துகிற மனுஷருடைய வாழ்க்கையை ஒருவனும் அறிகிறது இல்லை. அவர் தமக்கு இஷ்டமானதை செய்து முடிக்கிறார். அவர் தமக்கு இஷ்டமானதை இன்றைக்கு செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. இனி அப்படியே ஆவியானவர் உங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே ஆமே பேச துவங்குங்க. அவர் உங்களுக்கு தந்த பாஷைகளின் படியே பேச துவங்குங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நிரம்ப துவங்குங்க. ஆமேன். அவர் பலமாய் அபிஷேகிக்க துவங்குகிறார். இனிதான் கர்த்தருடைய கை வல்லமையை பார்க்க துவங்குகிறார். ஓ ஆவியானவர் ஓ மேல பலமாய் அமருகிறதை காண்பார். உன்னை அபிஷேகிக்கிறதையும் விடுவிக்கிறதையும் சுகமாக்குகிறதையும் பிசாசுகளை துரத்துகிறதையும் உன் கண்ணீரை துடைக்கிறதையும் உனக்கு ஆறுதலாய் வெளிப்படுகிறதையும் ஆமே உலர்ந்து இருக்கிற உன்னை உயிரடைய பண்ணுகிறதையும் காணப்போகிறாய். உடபல் பௌடமனோ தல்கடரபனா ரிக்கபல் பௌஷே ரீ லௌடா ரகரே தேலேரேனா உடமனபோ சப்தராதனரா ரிக்கபரபரபரபா. கிரியைகளில் பயங்கரமானவருடைய கிரியை, ஆமே கிரியைகளில் பயங்கரமானவருடைய வல்லமை இப்பொழுது பலத்த கிரியை உடமலபோ சப்தரபா ரிகவல் பௌடமனா ரிகதல் கடாத ரகசியா ரிக்கம்தர் கடரோதி ரீவல் பௌடமனாதரபா உடவரபலபோ ஷவரபரபரபா ரீரபலதுரபோ சத்துரேகமனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya 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 தொடுகிறா கர்த்தருடைய கரமனை தொடுகிறது, கர்த்தருடைய கரமனை தொடுகிறது. தேவ ஆவியானுடைய விரல் நீட்டப்படுகிறது, பிசாசுகள் துரத்தப்படுகிறது, எல்லா அசுத்த ஆவிகளும் வெளியேறுகிறது, எல்லா பலவீனங்கள் மறைந்து போகிறது, பலவீனங்கள் மறைந்து போகிறது, கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் கட்டுகள் தெறிப்புண்டு போகிறது. ஆவியானவர் பலமாய் உன் மீது நிழலிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை தமக்கு தாமே வாசஸ்தலமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னைத்தான் நிரப்புகிறார், உன்னைத்தான் நிரப்புகிறார். உன் மீது என் மகிமை பூக்கும், உன் மீது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அமர்கிறது. நீந்தி மூழ்கத்தக்கதாக ஆவியானவர் பரிசுத்த ஆவியினாலே உன்னை மூழ்க பண்ணுகிறார். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் உன்னை மூழ்க பண்ணுகிறார். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி மூழ்கத்தக்கதாய், நீந்தி மூழ்கத்தக்கதாய் ஆவியானவருடைய மகிமை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உள்ள கிரியை ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு சபைகளிலும் இப்பொழுதே பலமாய் வெளிப்படுவதாக. ஆவியினால எழும்ப பண்ணுகிறார், ஆவியினால எழும்ப பண்ணுகிறார். மாமிசம் அல்ல, ஆவியில கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுகிறார், ஆவியில கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுகிறார். உடபல் பௌடமனா ரிக்கவல் பௌஷா தல்கடரா செருபாபேலை எழுப்பினது போல, ஆமென், ஆசாரியர்களை எழுப்பினது போல, ஜனங்களை எழுப்பினது போல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தமது ஆவியினாலே எழும்ப பண்ணுகிறார். மகிமை ஆவியானவருடைய மகிமை, ஈடு இணையில்லாத மகிமை, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த மகிமை, ஓ சாலமோன் தேவாலயத்தை நிரப்பின மகிமை, ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆவியானுடைய பலத்த மகிமை வல்லமையாய் நிறைத்திருக்கிறபடியா, வல்லமையாய் நிறைத்து கொண்டிருக்கிறபடியா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடபல் பௌடமனத ரகசியா உடபரபரபோ சப்தரபரபோ ரிக்கபரபரபரபரபா ரம்தல் பௌடமனத ரகசியாத்தரா ரீரச்சஸ் கைடகரகதானோ ரம்தல் கடரபலத ரகசியே ரச்சந்தராதன ஹம்சாதனா ரிக்கபல் பௌடமரதல்கே ரீலௌடா ஷேகே ரலதரலரனா ரீலௌட பரபலபோ சியாக்க பரபரபரபா. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆவியானவர் தமது அன்பென்கிற ஆவியினாலே நிரப்புகிறார். ஒரு விசை கூட உங்க கரத்தை பரத்துக்கு நேராக எழுப்பி உயர்த்தி நிரப்புங்க ஆவியானவரை. இன்னும் போதாதுப்பா. எங்க மாமிசம் அல்ல, எங்க மாமிச சிந்தை அல்ல, உங்க ஆவியில நாங்க பலப்படணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். மாம்சத்துல சிந்தித்து சோர்ந்து போகிற அனுபவம் வேண்டாம். சூழ்நிலைகளையும் குடும்பத்தில் இருக்கிற பாரங்களையும், ஆமே, உங்க இழப்புகளையும் கடந்த காரியங்களை நினைத்து மாம்சத்துல சோர்ந்து கிடக்கிற அனுபவம் இன்னைக்கு வேண்டாம். ஆவியானவருடைய ஆவியில எழும்ப பண்ணுகிறார். எலியா சோர்ந்து கிடந்து எலியாவை தூதன் தட்டி எழுப்பி ஆமே போஜனம் கொடுத்து, எலியா ஆவியின் பலத்தினாலே ஓரே பர்வதம் மட்டும் 40 நாள் நடந்தே போகிறார். ஆமென். எதை கண்டும் சோர்ந்து போகாத. ஆமென். யேசபேலுக்கு முடிவுண்டு
உண்டானது. ஆமே, உன் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. ஓ, சில சத்துருவுக்கு முடிவு உண்டு, சில மனுஷிக வல்லமைகளுக்கு முடிவு உண்டு, சில போராட்டங்களுக்கு முடிவு உண்டு, உன் வியாதிகளுக்கு முடிவு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் பலத்தினாலே மாத்திரம் ஆமே நிரப்பப்பட்டு கொண்டே இருங்க, நிரப்பப்பட்டு கொண்டே இருங்க. இன்னைக்கு ஆவியானவருடைய அடுத்த கட்டத்திற்கு நேராக உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே உன்னை உன்னத அனுபவத்திற்கு நேராய், புதிய அபிஷேகத்திற்கு உள்ளாய், புதிய கிருபைகளுக்குள்ளாய், புது வரங்களுக்குள்ளாய் ஆவியானவர் கொண்டு செல்ல விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் கொண்டு செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, இந்த சத்தத்தை கேட்க கேட்க சில ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமே, சில விசுவாச மக்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். சில சபையை, ஆமே, சில சபையில் இருக்கிற ஆசாரியர்களை, மேய்ப்பர்களை கர்த்தர் எழுப்ப பண்ணி கொண்டிருக்கிறார். ஓ ரிகபா தீபாலா ஷிகாராபனா ரிகபரபல பௌச்சி ஆராதனரா. செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது போல, ஆமே, ஜெபிக்கிற ஆத்துமாவே, தேவனுனை ஒரு முத்திரை மோதிரமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை கொண்டு, ஆமே, சத்துரு சிறை பிடித்தவைகளை பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையினாலே நீ மீட்டெடுக்கும்படியாக உன்னை அவர் முத்திரை மோதிரமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை கொண்டு விடுவிப்பேன், உன்னை கொண்டு மாறுதலை காண பண்ணுவேன், உன்னை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிடுவேன், உன்னை கொண்டு ஜீவனுக்கு கட்டளையிடுவேன் என்று ரிபல் பௌடவரபலதரப சியக்கவரபரபலவ ரிகவல் பௌடவரதரக சியக்கவரதர ரிகம்தலரதலரதலரதன ரிகபபபப சிகபபபலரதல ரிகபபலரதலர சிகலவர ரிகபரபலப உச்சம்தர் கபரதனக சியக்கவரர ஊடமனதேகே மலஷிகலரன. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரகபலதரா. ஓ அனனியா, அனனியா அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்லுகிறான், நீ பார்வை அடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும். ஆமே, ஆமே. பார்வை அடையணும்னா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். சுகத்தை பார்க்கணும்னா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. நீங்க நிரப்பப்படணும். ஒரு மனிதன் எவ்வளவு அதிகமாய் தேவனுக்குள்ளாய், ஆவியானவருக்குள்ளாய் தன்னை விட்டு கொடுப்பானோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் வாழ்க்கையிலே அனுபவிப்பான், கண்டு கொள்ளுவான். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் அல்ல, நீங்க எவ்வளவு அதிக நேரம் தேவ சமூகத்தில் உங்களை இருக்க விட்டு கொடுக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்க விட்டு கொடுக்கிறீர்களோ, கர்த்தருடைய அக்கினிக்குள்ளாய் அமர்ந்திருக்க விட்டு கொடுக்கிறீர்களோ, அத்தனை அதிகமாய் கர்த்தருடைய அக்கினி வல்லமையை உங்க வாழ்க்கையில நீங்க கண்டுகொள்வீர்கள், வாழ்க்கையில நீங்க கண்டுகொள்வீர்கள். பார்வை அடையும்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படு, சுகம் பெற்றுக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படு, பிசாசுகள் துரத்தப்படுகிறதை பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படு. ஆமென். அற்புத அடையாளங்களை காணும்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படு. ஆவியானுடைய கரமுன் மீது வந்து அமர்ந்திருக்கிறது சகோதரி, ஆவியானுடைய கரமுன் மீது வந்து அமர்ந்திருக்கிறது. ஆமே, ஆமே, ஆமே. உனக்கு விரோதமாய் எழும்புகிறது உன் காலின் கீழாய் மடங்கி விழும்படியாக ஆவியானவர் நிரப்புகிறார், நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுகிறார், பரலோக பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிறார். இப்பொழுதே மாம்சமான உன் சரீரத்திலோ, உன் ஆவியிலோ, ஆத்மாவிலோ கர்த்தருடைய உன்னத பலன் ஆளுகை செய்கிறது. ரிகபலதிரிப சந்தரபலவா ரிகபலப ரப்தனோதரக சியாத்தலரா என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, நீரப்பியே அனுப்புமே, என் பாத்தி
நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, அனுப்புமே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே, என்னை நீரப்புமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. சொல்லுங்க எல்லாரும். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள். கேட்போமா? அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை 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 தாருமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நீரப்பும், என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், என்னை நீரப்புமே, என்னை ஆவியானவர் நம் நடுவிலே செய்து கொண்டிருக்கிற பலத்த கிரியைகளுக்காக கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜீசஸ் 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 ஜீசஸ். இந்த இடத்துல
ஜனத்துல கர்த்தர் போடுகிற பரிசுத்த அக்கினி தேசத்தின் 4 திசைகளிலும் பற்றி பிடித்து ஜனத்தினுடைய வாழ்க்கையில குடும்பங்களில மீட்பை வியாதிகள் மறைகிறதையும் பிசாசுகள் துரத்தப்படுகிறதையும் ஆமே ஆமே கர்த்தருடைய பலத்த கரம் ஒவ்வொரு குடும்பத்திற்கு நேராய் நீட்டப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியா எல்லாரும் கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வருகிற 29ஆம் தேதி நடக்கிறதான சுகமளிக்கும் விடுதலை கூடுகையில பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஜனத்தின் மீது நிழலிடணும். அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படுகிறதையும் பிசாசுகள் துரத்தப்படுகிறதையும் சாபங்களை முறித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதையும் ஆமே அநேகருக்கு கர்த்தர் கற்பத்தின் பாக்கியத்தை கொடுக்கிறதையும் அநேக வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறதையும் அந்த நாட்களில் நம்ம சாட்சியாய் பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் அற்புத அடையாளங்களோடு பலமாய் வெளிப்படும்படியா கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். இந்த நாள் ஜெபத்திலும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து கிருபை வரங்களினால் நிறைக்கிறபடியா கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆமென் ஆமென். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். ஆமென் ஆமென். நம் நடுவில் கிரியை செய்து கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த 25வது நாள் ஜெப நாளிலும் ஆமென் நம்முடைய ஜனத்தை நிறைத்து ஆமென் என்னென்ன சூழ்நிலைகளில் இருந்து உம்மை நோக்கி பார்த்தார்களோ அத்தனை சூழ்நிலைகளிலும் கர்த்தர் விடுவித்து ஆமென் நீ விசாலத்திலே கொண்டு வந்து உம்முடைய ஜனத்தை நிறுத்தினபடியா ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே அநேக காரியங்கள் இன்றைக்கு குடும்பத்திலே வெளிப்பட்டபடியா ஸ்தோத்திரம். குடும்பங்களின் ஆழத்தில் இருக்கிற இருள்களை கர்த்தர் மாற்றி ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தினபடியா ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து மீது இருக்கிற ஜெப நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும்முடைய உன்னத பலத்தினால் நிறைத்து எங்களை ஆட்கொள்ளுங்க. தொடர்ந்து கிரியை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.